ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. பயணத்தின் துவக்கம் சிறந்த முடிவை தரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிம்பிள் பாஸ்தா ரெசிபி தான். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கேங்க. இது கூட கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதும் நான் 200 கிராம் வீட் பாஸ்தா தாங்க எடுத்திருக்கேன் இன்னைக்கு. அதை ஆட் பண்ணணும். எல்லா பாஸ்தாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் வரட்டுங்க. இது வீட் பாஸ்தாங்கிறதுனால ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேலே எடுக்கும் வேகிறதுக்கு. நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணி நல்லா கொதி வருதுங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைக்கணுங்க. அப்போ தான் வேகும். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கடாய் ஹீட் ஆயிடுச்சுங்க. ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் ஒன்று பெரிய சைஸ் எடுத்திருக்கேங்க. தக்காளி ஒன்று பெரிய சைஸு, ஒரு கேரட் பெரிய சைஸ், ஒரு கேப்சிகம் பெரிய சைஸ், ஒரு 6 பீன்ஸ் எடுத்திருக்கேன். கார்லிக் ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனது 1 பை 1 போட்டு கிளற வேண்டியதான். கார்லிக் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 கலருங்க. இதுக்கு ரொம்பலாம் வதங்க வேண்டாங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும். எல்லாம் ஈவனாக வதங்கினா போதும். அடுத்தது தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு தக்காளி. நெக்ஸ்ட் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளறிக்கோங்க. நெக்ஸ்ட் பீன்ஸ், கேப்சிகம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க. எல்லாம் ஒரு முக்காப்பதம் வெந்தால் போதும். ரொம்பலாம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க பாஸ்தாக்கு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேகட்டுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் சால்ட், சின்ன டீஸ்பூனில் எடுத்திருக்கேன். பாஸ்தாக்கு தேவையான. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது காரமாக இருந்தால் நல்லா இருக்குங்க, இல்லாட்டி சுத்தமாக காரம் இல்லாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்லையும் போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ண வேண்டியது தாங்க. இதில் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க 200 கிராம் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாஸ்தாவோட. இது சாப்பிட நல்லா டேஸ்டியாக இருக்கும். சின்ன பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நார்மல் மைதாவோட பாஸ்தா வாங்கி கொடுக்குறதோட இப்போ வீட்டோட பாஸ்தா நிறைய வருது. அதை வாங்கி பசங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாங்க. அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் வெஜிடபிளும் உள்ளே போகும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இந்த பாஸ்தா சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் குடுத்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹேவ் எ நைஸ் டே.